தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த விதிமுறையில் கூறப்பட்டுள்ள தகவல்களை தற்போது பார்க்கலாம். விவசாயம் செய்ய ஏற்ற நிலமாக இருந்தால் அதனை வீட்டுமனையாக மாற்றக்கூடாது என்பது தொடர்பான வழக்கில் விதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள். ஆறு, கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை வீட்டுமனையாக மாற்ற முடியாது. கோயில் நிலங்கள், வக்ஃபு வாரிய நிலத்தை வீட்டுமனைகளாக மாற்ற முடியாது. உரிமம் இல்லாத காலி நிலத்தை வீட்டுமனையாக பதிவு செய்ய அனுமதி இல்லை. தொடர்ந்து வேளாண்மை செய்ய தகுந்த நிலத்தை மனையாக மாற்ற முடியாது உள்ளிட்ட விதிமுறைகள் அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஆவணத்தை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளைநிலங்களை வீட்டுமனைகளாக மாற்ற தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த புதிய விதிமுறைகள் தற்போதை பார்க்கலாம். ஆறு, கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை வீட்டுமனைகளாக மாற்ற முடியாது. கோயில் நிலங்கள், வக்ஃபு வாரிய நிலத்தை வீட்டுமனைகளாக மாற்ற முடியாது. உரிமம் இல்லாத காலி நிலத்தை வீட்டுமனையாக பதிவு செய்ய அனுமதி இல்லை. தொடர்ந்து வேளாண்மை செய்ய தகுந்த நிலத்தை மனையாக மாற்ற முடியாது. வீட்டுமனையாக்க விண்ணப்பிக்கப்படும் இடத்தை ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகளை தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. தாக்கல் செய்த அந்த ஆவணத்தையும் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த புதிய விதிமுறைகள் குறித்த கூடுதல் தகவல்களை தர தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் நமது தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த ஆவணத்தை நிரலையில பார்த்துட்டு இருக்கோம். அந்த புதிய விதிமுறைகள்ல என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? தம்பி தமிழரசன், 2 அரசாணைகளை தற்பொழுது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த 2 அரசாணையிலும் பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் தற்பொழுது வரையறுக்கப்படாத அல்லது அங்கீகரிக்கப்படாத மனைகளை பலர் வாங்கியிருக்கிறார்கள். அந்த மனையெல்லாம் என்ன செய்வது என்ற பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் யானை ராஜேந்திரன் என்ற வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கினிலே பல்வேறு முக்கியமான உத்தரவுகளை அரசாங்கத்திற்கு நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அதை ஒட்டி அரசாங்கம் தற்பொழுது 2 அரசாணைகளை வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசாணைகளை வைத்து பார்க்கும் பொழுது விவசாய நிலத்தை மனைகளாக மாற்றுவதற்கு பல்வேறு விதிமுறைகளை அரசு வகுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாவட்ட ஆட்சியரும் அதே போல வேளாண் துறை இணை இயக்குநரிடமும் அனுமதி பெற வேண்டும். ஒருவேளை மனையாக வேளாண் நிலத்தை மாற்ற வேண்டும் என்றால் மாவட்ட ஆட்சியரிடமும் அதே போல வேளாண் துறை இணை இயக்குநரிடமும் அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. அதே போல எது மாதிரியான பகுதிகளை மனைகளாக மாற்ற முடியாது என்பதையும் அரசு மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. குறிப்பாக பொது நீர்வழி பாதைகளான குளம், குட்டை, ஆறு உள்ளிட்ட பொது நீர்வழி பாதைகளை மனைகளாக மாற்ற முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. அதே போல அரசாங்கத்திற்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள், கோயில் நிலங்கள், வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடங்கள், அதே போல மதம் சம்பந்தப்பட்ட இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் மனையாக மாற்றுவதற்கு அனுமதி இல்லை என்பதையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சம்பந்தப்பட்ட மனுதாரர் சுயபாதனை பாத்தியம் இல்லாத இடங்களில் அந்த பகுதியை மனையாக மாற்றுவதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் எங்கெல்லாம் உயரழுத்த கோபுரங்கள் செல்கிறதோ அந்த பகுதியில் உள்ள நிலப்பகுதியை மனையாக மாற்றுவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தொடர் வேளாண் செய்வதற்கான தகுதியுள்ள இடம் என்றால் அந்த பகுதியை மனையாக மாற்றுவதற்கு அனுமதி என்பது கொடுக்க முடியாது என்று மிக தெளிவாக இந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யாரெல்லாம் விண்ணப்பம் செய்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் நகர திட்டமைப்பு குழுவை சார்ந்த கூடுதல் இயக்குனர் இவர்களெல்லாம் நேரில் சென்று பார்வையிட வேண்டும். ஆவணங்களை சோதனை செய்ய வேண்டும். ஆவணங்களை ஆய்வு செய்து பிறகுதான் அதற்கான உரிய அனுமதி என்பதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ அந்த நீர்நிலைகளை பாதிக்காத வகையில் அனுமதி என்பது கொடுக்கப்பட வேண்டும்.
அதே போல நீர்நிலைகளோடு சேர்த்து நிலத்தடி நீரும் பாதிக்காத வகையில் கவனமுடன் அனுமதி என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த அரசாணையில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.